இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி தோசையா ஊத்திட்டு அதுக்கு சட்னி என்ன வைக்கிறதுனே தெரியாம குழம்பி போயிருக்கீங்களா? ஒரே மாதிரி சட்னியை வச்சு வீட்ல திட்டு வாங்கிட்டே இருக்கீங்களா? அப்படி நீங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சீரகம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும். கொஞ்சமா புளி சேர்த்து அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். கம கமன் வாசனையோட சூப்பரா இருக்குங்க. நான் இந்த சட்னியை செஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை அப்படியே அதில் எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி குழந்தைங்க 2 பேருக்கும் அதை வச்சு தோசை வச்சு ஊட்டின பாருங்க. 2 பேருமே டிவி பார்க்குற ஆர்வத்தை கூட மறந்துட்டு தோசை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, என் ஹஸ்பண்டுமே அதை ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாருன்னா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கணும்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே என்ன சொன்னாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.